இயக்குனர் பார்த்திபன் ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போய் அதுவுமே அவருக்கு பேக் ஃபயராக இருக்குது. இவர் வந்து சோழிங்கநல்லூரில் வந்து இந்த மாதிரி ஜாதி மதமற்றவர்னு கேட்டிருக்காரு. அதை தாசில்தார் வழங்க முடியாதுன்னு சொன்னதுனால கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதை கொடுத்து அவர் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. நீதிபதி கிட்ட வந்து நன்றி சொல்லியிருக்காரு. ஒரு பார்த்திபன் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லியிருக்காரு. ஆனால் நீதிபதி சொன்ன பதில் தான் பார்த்தீங்கன்னா சாட்டையடி பதில். பார்த்திபன் 2 மாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல வந்து பவன் கல்யாண் நடிச்ச ஒரு படத்துக்கு அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் போய் இவர் வந்து நான் வந்து ஒரு நாயுடு அப்பாயி அப்படின்னு வந்து பார்த்திபன் வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த மேடையில வந்து கொஞ்சம் கூட பூசாம ரொம்ப தெளிவா, அதாவது ஒரு குழப்பத்துல வந்து பேசல, ரொம்ப தெளிவா பேசுறாரு. இங்க இருக்கிற தெலுங்கு ரசிகர்கள் வந்து கைத்தட்டு வாங்குறதுக்காக குழுவி பார்த்திபன் ஒரு மூத்த நடிகர், கிட்டத்தட்ட 40 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு நடிகர் எப்படி வந்து இப்படி வந்து நாயுடு அப்பாயின்னு பேச போச்சு, எப்படி இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதியை சொல்லி சொன்னாரா இல்லையா, பேசினாரா இல்லையா, அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணோன்னு உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து 40 வருஷம் திரைத்துறையில் அனுபவம் இருக்கு எனக்கு, எங்கேயுமே நான் வந்து இப்படி என்னுடைய ஜாதி பேரை பயன்படுத்தினதே கிடையாது, நான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆளு, ஜாதி மதத்தை கடந்த ஒருத்தனாக தான் நான் இன்னை வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு இன்னைக்கு என்ன பெரிய ஞானயோதம் வந்துருச்சு, இன்னைக்கு என்ன திடீர்னு 2 மாசத்துல வந்து ஜாதி வேணாம் மதம் வேணான்னு வந்து சர்டிபிகேட் கேட்கிறாரு. எதுக்கு? வேஷம் போடுறாரா? அந்த மேடையில நான் வந்து நாயுடு அப்பாயின்னு சொல்லாம இந்த சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களை வந்து பாராட்டியிருப்பாங்க. அப்ப பார்த்தா கூட இது சர்டிபிகேட் தேவையில்லைங்க. எதுக்கு சர்டிபிகேட்? ஒரு சான்றிதழ் உங்களுக்கு தேவையா? பேப்பர்ல இருக்கிற சான்றிதழ் உங்களை பேச போகுது, அது சும்மா டம்மி. அது வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எதையுமே வித்தியாசமாக பண்ணுறவர் அப்படிங்கிற பேர் எடுத்தவர் நடிகர் இயக்குனர் பார்த்திபன். சமீபத்தில் ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போய் அதுவுமே அவருக்கு பேக் ஃபயராக இருக்குது. நீதிபதியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மனசில் இருக்கணும், நீங்கள் எதுக்கு வெளிப்படையாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அவரே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சான்றிதழ் வந்து அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கோர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு வழக்கு போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து அது கேட்குறீங்கன்றதை வந்து விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. கோர்ட்டில் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாங்க, கோர்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த நபருக்கு வந்து ஜாதி மதமற்றவர்ன்ற சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்கன்னு கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த தாசில்தார்கிட்ட கொடுத்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட தாசில்தார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஜாதி மதமற்றவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். தன்னிச்சையாக வந்து தாசில்தார் வந்து அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஜாதி சான்றிதழ் தான் வந்து தாசில்தார் கொடுக்க முடியுமே தவிர ஜாதி மதமற்றவர்ங்கிற மாதிரி ஒரு சான்றிதழை வந்து கோர்ட் ஆர்டர் இல்லாமல் வந்து தாசில்தார் கொடுக்க முடியாது. இவர் வந்து சோழிங்கநல்லூரில் வந்து இந்த மாதிரி ஜாதி மதமற்றவர்னு கேட்டிருக்காரு. அதை தாசில்தார் வழங்க முடியாதுன்னு சொன்னதுனால கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டாங்க. கேட்டால் கொடுத்துருவாங்க, கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்து அவர் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. நீதிபதி கிட்ட வந்து நன்றி சொல்லியிருக்காரு. ஒரு பார்த்திபன் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லியிருக்காரு. ஆனால் நீதிபதி சொன்ன பதில் தான் பார்த்தீங்கன்னா சாட்டையடி பதில். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட், அதாவது சான்றிதழ் வாங்கி தான் நீங்கள் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மனதளவில் வந்து நீங்கள் ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிறத நீங்கள் பின்பற்றினீங்கனாலே அது போதும். அதாவது வந்து இது வந்து எப்படின்னா உங்கள் மனசில் இருக்கணும். அதுதான் அவர் சொல்ல வர்றார், உங்கள் மனசில் இருக்கணும். அது வந்து தாளில், அதாவது ஒரு காகிதத்தில் இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. காகிதத்தை நீங்கள் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து திருப்பி வந்து பார்த்திபனை பார்த்து கேட்டிருக்க கேள்வி சரியான கேள்வி. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஜாதி பார்க்கறது இல்லை, யாரும் மதம் பார்க்கறது இல்லை. எல்லாம் அந்த ஒரு ஜாதி பார்த்தது, மதம் பார்த்தது, அந்த காலகட்டம் ஒன்று இருந்திருக்கு. அதெல்லாம் உடஞ்சிருச்சு டோட்டலாகவே. பார்த்தீங்கன்னா தேவர்னு பேர் போட்டுப்பாங்க, நாயுடுன்னு பேர் போட்டுப்பாங்க, ரெட்டியார்னு பேர் போட்டுப்பாங்க. இதெல்லாமே உடஞ்சிருச்சு டோட்டலாக. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவு வந்துருச்சு. இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய முற்போக்கு சிந்தனை வந்துருச்சு. அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஜென்சி 2K கிட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் ஜாதி மதம்னு சொன்னீங்கனாலே அவங்க என்ன அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து டோட்டலாவே ஒரு சமுதாயம் வந்து உருவாயிருச்சுங்கிறது உண்மைதான்.
அது மனதளவில் தான் நம்ம கடைபிடிக்கணுமே தவிர உண்மையாலுமே வந்து மனதளவில் கடைபிடிக்கணும் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். நான்லாம் பார்த்தீங்கன்னா நாகூர் நாகப்பட்டினம் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா நண்பர்கள் இருக்காங்க. சில கல்யாணங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே வந்து சகன் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு மாதிரி இருக்கும், பிரியாணி இருக்கும், 5 வகை கறின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மட்டனு சிக்கனு எல்லாமே இருக்கும். அதில் வந்து அதை எல்லாருமே 5 பேர் வந்து சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. அதில் ஒரு முஸ்லீம் இருப்பான், ஒரு ஹிந்து இருப்பான், ஒரு கிறிஸ்டின் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. அதாவது அங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த உணவு அருந்துற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மதமே கிடையாது. அதான் உண்மை. காலேஜ்லாம் நீங்கள் படிக்கும்போது ஹாஸ்டல்லாம் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ வாங்கி ஒரு 4 பேர் குடிப்பாங்க, சிப் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, ஒரு தம் வாங்கி 4 பேர் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்படி ஒரு சமுதாயம் உருவாயிருச்சு. ஒரு சிலர் மனசுல தான் வந்து அப்படி வந்து ஜாதி மதம் எல்லாம் வந்து செல்லரிச்சு போய் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சர்டிபிகேட் அவர் வாங்கியிருக்கார் அப்படின்னும் போது நிச்சயமா நம்ம பாராட்டணும். நம்ம பாராட்ட முதல்ல வந்து பார்த்திபன் சொல்லிடுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் 2 மாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல வந்து பவன் கல்யாண் நடிச்ச ஒரு படத்துக்கு அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் போய் இவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணார். என்ன பப்ளிசிட்டி பண்ணாரா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயுடு அப்பாயி அப்படின்னா நாயுடு பையன், நான் வந்து ஒரு நாயுடு பையன். நாயுடுனா ஆந்திராவில் நாயுடுங்கிறது ஒரு கம்யூனிட்டி. அதை வந்து அவர் வந்து வெளிப்படையா சொல்றார். பார்த்திபனுடைய உண்மையான பேர் மூர்த்தி, அது யாருக்குமே தெரியாது. பார்த்திபன் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். ரா பார்த்திபன் தான் வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு நாயுடு அப்பாயி அப்படின்னு வந்து பார்த்திபன் வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த மேடையில வந்து கொஞ்சம் கூட கூசாம ரொம்ப தெளிவா, அதாவது ஒரு குழப்பத்துல வந்து பேசல, ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து தெலுங்கு பையன், நியாயமா பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு இங்க இருக்கிற தெலுங்கு ரசிகர்கள் வந்து கைத்தட்டு வாங்குறதுக்காக குழுவி. ஆமா, இப்ப இன்னைக்கு அப்படித்தானே பண்றாங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி, நம்ம நடிகர் கார்த்தி பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸ்ல போய் அங்க பாத்தீங்கன்னா இந்த லட்டு சர்ச்சை வந்துச்சுல, அந்த மாதிரி லட்டு லட்டு அப்படின்னு சொல்லி பேசி அது பெரிய சர்ச்சையாகி அதுவும் பவன் கல்யாண் வந்து கார்த்திக் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு கடைசியில வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டாரு. அதே மாதிரி வந்து சுகாசினி இருக்காங்கல்ல, அவங்க இந்த பொன்னியின் செல்வன் படத்தை போய், அது கல்கி எழுதின ஒரு நாவல், அது வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா இது உங்க மண்ணுக்காண்டி எடுக்கப்பட்ட படம், உங்க மக்களுக்காண்டி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நாக்குசாம பேசுறாங்க. விளம்பரம் வந்து பல நடிகர்கள் இங்க பேசும்போது ப்ரொமோஷன்ஸ்ல எனக்கு தமிழ் தான் பிடிக்கும் பேசுறது, இது அங்க ஆந்திரா போயிட்டுனா எனக்கு தெலுங்கு தான் பிடிக்கும். நடிகர்கள் மொத்தமாவே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மூளை செலவு செய்யப்பட்டவர்கள் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. போலி சாயம் பூசி நடிக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே போய் நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மேடையில் வரும்போது அந்த இடத்துல நடிகனை தாண்டி ஒரு மனிதன் அப்படிங்கிறத அவங்க உணரவே மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சரியா சொன்னீங்க. அதாவது நீங்க தமிழ்நாட்டில் பேசும்போது நான் ஒரு தமிழன்ற மாதிரி சொல்ல வேண்டியது, ஆந்திராக்கு போனா வந்து எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் தமிழனா இருந்தா கூட எனக்கு தெலுங்கு தான் பிடிக்கும், நானே இந்த படத்துக்கு தெலுங்கு டப்பிங் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது, அந்த ஹைலைட் பண்ணி பேசுறது, ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது, ஒரு மாநிலத்தில் உள்ள மக்கள், அந்த மக்கள் கூட்டம் வந்து திரையரங்கத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி போலிகளையும் பொய்யையும் மக்கள் கிட்ட வந்து அள்ளி தொளிக்கிறதுங்கிறது இன்னைக்கு சகஜமா போச்சு நடிகர்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு அப்பாயி அது இதுன்னு அவர் வந்து கண்டதை உளறி இருக்காரு. நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ் பேச வரும் நல்லா, தெலுங்கு நல்லா பேச வராது. அது இந்த படத்தினுடைய வெற்றி விழாக்கு நான் வரும்போது நான் நல்லா தெலுங்குல பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்லியிருக்காரு. இப்படி பேசினது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பேசி இது சர்ச்சையாகி அது பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ட்ரால் ஆகி, முதல்ல எல்லாம் எப்படின்னா சார், அங்க வெளி மாநிலத்தில் நீங்க போய் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், பெருசா செய்திகள் வராது, பெருசா வீடியோ வராது, போட்டோ வராது. காரணம் என்னன்னா அன்னைக்கு வெறும் அச்சு ஊடகங்கள் தான் இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அச்சு ஊடகங்கள், அங்க நீங்க ஒரு ஹைதராபாத்ல ஒரு தெலுங்கு படத்துல விழால கலந்துக்கிட்டீங்கன்னா அது அன்னைக்கு அங்க இருக்கிற சினிமா பத்திரிகைகள் அச்சு ஊடகங்கள்ல தான் வரும். இங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எங்க போனீங்கன்னாலும் வந்து ஒரு வார்த்தை தப்பா விட்டீங்கன்னா வச்சு குத்துன்னு குத்துவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து பெருத்து போச்சு. யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறம், எல்லார் கையிலையும் செல்போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து வந்து லீக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க அங்க பேசினா இங்க ரெஃப்ளெக்ட் பண்ணும், இங்க எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திபனை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்தது. இப்படி போய் பார்த்திபன் ஒரு மூத்த நடிகர், கிட்டத்தட்ட 40 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு நடிகர் எப்படி வந்து இப்படி வந்து நாயுடு அப்பாயின்னு பேச போச்சு, எப்படி இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதியை சொல்லி பேசினார். பேசினாரா இல்லையா அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணோன்னு உடனே பார்த்தீங்கன்னா
எனக்கு நான் வந்து 40 வருஷம் திரைத்துறையில் அனுபவம் இருக்கு எனக்கு. எங்கேயுமே நான் வந்து இப்படி என்னுடைய ஜாதி பேரை பயன்படுத்தினதே கிடையாது. எப்படி நான் பயன்படுத்தினேன்னே தெரில, எனக்கு தெரியல. நான் வந்து எப்படியோ வந்து தவறுதலாக நான் வந்து பயன்படுத்திட்டேன். நான் வந்து அப்படி வந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது. நான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆள். ஜாதி மதத்தை கடந்த ஒருத்தனாக தான் நான் இன்னி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன்னு சொன்னார். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆள் மனசுல இல்லாம அது வெளியில வராது. ஆள் மனசுல இருந்தாதான் அது நாக்கு மூலமா வெளியில வரும். அது வந்து சொல்லா வந்து வெளியில வரும். ஸோ ஜாதி எண்ணமும் மத சிந்தனையும் பார்த்திபனுக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தினது அந்த தெலுங்கு பட ஆடியோ ரிலீஸ்ல அவர் பேசின அந்த விஷயங்கள், நாயுடு அபாயின்னு சொன்னது. இன்னைக்கு அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு இன்னைக்கு என்ன பெரிய ஞானயோதம் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன திடீர்னு 2 மாசத்துல வந்து ஜாதி வேணாம் மத வேணான்னு வந்து சர்டிபிகேட் கேட்கிறாரு. எதுக்கு? வேஷம் போடுறாரா? இல்ல வேஷம் போடுறது வந்து நம்ம செஞ்சது வந்து தப்பு, அதை மறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து எப்படின்னா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு பேசினதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மாசம் ஆற போட்டு நான் போய் ஒரு சர்டிபிகேட்டே வாங்கிட்டேன், இப்ப யார்கிட்ட சொல்லும்போது ஜாதி மதம் இல்லாத சர்டிபிகேட் வாங்கிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம், அதாவது சரி கட்டுறதுக்காக அப்படி பண்றாரு சார். மனசுல விஷம் இருக்கு. விஷம் இருக்கிறதுனாலதான் அது வந்து வீரியமா வார்த்தைகள் மூலமா பாஞ்சிருக்கு. இது வந்து கேவலமான சிந்தனை. இது வந்து இன்னைக்கு இருக்கிற நவநாகரிகமான காலகட்டத்துல விழிப்புணர்வு உள்ள சமுதாயத்துல இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வார்த்தையை நீங்க தொட்டையினாலே பிடிச்சுக்குவாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த பட்டிமன்ற ராஜா எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது விருந்து பரிமாறிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது அந்த விருந்து செட்டிநாடு ஸ்டைல்ல இருந்திருக்கு. அது வந்து காரைக்குடியா அப்படின்னு கேட்டுக்காரு. அதையே வந்து பெருசா வந்து பிடிச்சிட்டாங்க. உண்மைதான். அப்படி வந்து கேட்கும் போது என்ன காரைக்குடியா அப்படின்னா, அப்ப காரைக்குடினா அங்க செட்டியார்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். பொதுவாகவே செட்டிநாடா அப்படின்னா செட்டியார்கள் தான் இருப்பாங்க. அந்த நோக்கத்துல கேட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி பெரிய சர்ச்சையாகி அவரே மன்னிப்பு கேட்டு நான் அப்படி அந்த நோக்கத்துல பேசல அப்படின்னு சொல்லி அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துச்சு. எப்படி ஒரு பட்டிமன்ற ராஜாலாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா பட்டிமன்றம் பேசிட்டு இருக்காரு. சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துக்கே பல பட்டிமன்றங்கள் நகைச்சுவை நடத்தக்கூடியவர். அவருடைய சிஷ்யனா இருந்து இவர் வந்தவர். அவர் ஒரு வார்த்தையை போற போக்குல விட்டாரா இல்ல உள்ளுக்குள்ள இருந்து விட்டாரா அப்படிங்கிறது அப்புறம். ஆனா அப்படி ஒரு வார்த்தை உள்ள இருந்து வருது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எண்ணம், அந்த சாதிய எண்ணம் அது இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிதான் பார்த்திபன் வந்து இப்படி பேசியிருக்காரு. இப்போ வந்து என்ன சொல்றாரு, பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. என்னை வந்து பைத்தியக்காரன் சொல்றாங்க, என்னை வந்து மனநலம் சரியில்லாதவன் சொல்றாங்க. உண்மையாலுமே சொல்றேன், இது வந்து சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. சொல்றாங்கன்னா அது உங்களுடைய செயல்பாடுகள் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால சொல்றாங்க. இல்லைன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து நீங்க வந்து அந்த மேடையில நான் வந்து நாயுடு அப்பாயின்னு சொல்லாம இந்த சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களை வந்து பாராட்டியிருப்பாங்க. அப்ப பார்த்தா கூட இது சர்டிபிகேட் தேவையில்லைங்க. எதுக்கு சர்டிபிகேட்? ஒரு சான்றிதழ் உங்களுக்கு தேவையா? பேப்பர்ல இருக்கிற சான்றிதழ் உங்களை பேச போகுது. அது சும்மா டம்மி, அது வந்து பொய். ஆனா உன் மனசு எங்க இருக்கு? இதை வாங்கணும்னா சைலண்டா கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். இது பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கூப்பிட்டு நான் வாங்கிட்டேன்னு இது எதுக்கு பிரஸ்? எல்லாருமே அப்படிதான் சார் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்து செய்யணும் அப்படின்னா அதை விளம்பரப்படுத்த நினைக்கிறீங்க. ஏன் விளம்பரப்படுத்த நினைக்கிறீங்க? விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் விளம்பரப்படுத்துறீங்க? நீங்க சைலண்டா வாங்கிட்டு போக வேண்டியதானே. போனீங்க, கேக்குறீங்க, வாங்குனீங்க, வாங்கிட்டீங்க, போயிட வேண்டியதானே. இது எதுக்கு நீங்க விளம்பரப்படுத்தணும்? இது எதுக்கு நீங்க பப்ளிசிட்டி பண்ணணும்? அது நீங்க ஏன் விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரெடியா எல்லாரும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. என்ன பதில்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். எப்படி மக்களுக்கு இவங்க விழிப்புணர்வு பண்றாங்களாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும், அதனால நான் வந்து இதை வந்து வெளிப்படுத்துறேன், இதை வந்து நான் விளம்பரப்படுத்துறேன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. பார்த்திபன்லாம் நான் சொல்றேன் கேளுங்க. பார்த்திபன்லாம் பாத்தீங்கன்னா முதல் படம் புதிய பாதை எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னமோ பொண்டாட்டியோ என்னமோ ஒரு பேர் எடுத்தாரு. இப்போ பொண்டாட்டி தேவை என்னமோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் சுகமான சுமைகள்னு ஒரு படம் எடுத்தாரு. பயங்கர நஷ்டம், அற்ற பிளாப். படம் ஓடவே இல்லை, ஒரு பைசா கூட தேரல, 0 டோட்டல் லாஸ். உடனே பார்த்திபன் என்ன தெரியுமா பண்ணாரு? அடுத்து எடுக்கிறார் ஒரு படம், உள்ளே வெளியேன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அவ்வளவு வல்கரிட்டி. அந்த பொண்ணு லட்சுமி பொண்ணு இருக்காங்கல்ல, ஐஸ்வர்யாவா, அவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு வல்கருங்க, வல்காரிட்டி டு த கோர். இன்னைக்கெல்லாம் இருக்கிறவங்க அந்த உள்ளே வெளியே பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் தெரியும். அந்த உள்ளே வெளியே வந்து அவ்வளவு கேவலமா, அவ்வளவு கொச்சியா, அவ்வளவு வந்து விமர்சனம் அன்னைக்கு பயங்கரமான விமர்சனம் வந்துச்சு அந்த உள்ளே வெளியே படத்து மேல. அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்தார். அதாவது எப்படின்னா ஒரு கில்லி எடுத்து காட்டுவான். என்னென்ன சின்னதா இருக்கு கில்லி அப்படின்னா, ஏய் ஜான் கில்லியா இருந்தாலும் ஆண் கில்லிடா அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் வச்சு அசிங்கமாலாம் பேசி படம் எடுத்தவர் தான் இந்த பார்த்திபன்.
இன்னைக்கு வந்து வினோதமா பேசுறேன், வித்தியாசமா பேசுறேன், அதுல நம்ம ஒன்றும் தப்பு சொல்லல. நீங்க வித்தியாசமா பேசக்கூடியவர், புதுசா சிந்திக்கக்கூடியவர், அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனா அதுவே இன்னைக்கு வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனுடைய பேரை கலங்கடிக்கிற விதமா இருக்கு. நீங்க பாருங்களேன், சமீபத்தில் ஆடியோ ரிலீஸ்ல எல்லாம் இவர் வந்து கம்பேர் பண்றாரு நிறைய அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய் பல்லவியை ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தூக்கி வச்சு பேசுறாரு, பயங்கரமா தூக்கி வச்சு பேசுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அசூரன் படத்துல நடிச்சாங்கல்ல அந்த நடிகை மஞ்சு வாரியர், அவங்கள வந்து பயங்கரமா வந்து பாராட்டி பேசுறாரு. ஸோ அவர் வந்து இப்ப பேசுறது பல விஷயம் அப்பவே வந்து எல்லாருமே பாராட்டி பேசுறத தாண்டி இதை ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அது அப்பவே வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த திரிஷா சர்ச்சையில வந்து சிக்கினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் அவார்டு இவர் கிடைக்கல. ஆக்சுவலி ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுத்தாரு, அதை நான் பார்க்கல, நல்ல படமா கூட இருக்கட்டும். அந்த படம் வந்து அது ஆஸ்கார் அவார்டு கூட தேர்வாச்சு, போறதுக்கு செலக்ட் ஆகி போயிருந்துச்சு. ஆனா ஆனந்த விகடன் விருதுல வந்து இந்த ஒத்த செருப்புக்கு வந்து அவார்டு இல்லை. ஏன்னா நான் இந்த ஆனந்த விகடன் வந்து விருதை வந்து நான் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லித்தரேன். அதுவுமே அன்னைக்கு வந்து பெருசா வந்து பார்த்திபனை பத்தி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சார், பார்த்திபன் உண்மையாலுமே நல்ல மனிதர் தான், நல்ல நடிகர் தான். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் நிறைய குழப்பத்தில் இருக்காரோ அப்படின்றது நமக்கு என்ன தோணுது. ஏன்னா வந்து முன்னுக்கு பின் முரணா அவருடைய செய்கையே அவர் வந்து மறுபடியும் மாற்றி செய்கிற மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. நிறைய அவர் பேசுறதெல்லாம் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மூத்த நடிகர், நிச்சயமா 40 வருஷத்துக்கு மேல சினிமாவில் இருக்கிற ஒரு நடிகர், இப்ப அவர் மேல இந்த மாதிரியான பலவிதமான விமர்சனங்கள் வருதுன்னும் போது அதை வந்து அவர் கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டு இனியாவது அவர் வந்து பேசுற இடத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறத முதல்ல யோசனை பண்ணி தெளிவா வந்து ஒரு உள் மனசுக்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் சிந்திச்சு பேசணும். சிந்திக்காம பேசுறது, ஜோக்கு காண்டி பேசுறது, சும்மா ஜாலி காண்டி பேசுறது அப்படிங்கிறது பேசலாம். அது வந்து கூல் சுரேஷ் பேசலாம், பார்த்திபன் பேசினா நல்லா இருக்காது. பார்த்திபனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, பார்த்திபனுக்குன்னு ஒரு சினிமாவில் ஒரு முதிர்ச்சி இருக்கு, ஒரு சீனியர் நடிகர், நான் மதிக்கிற நடிகர், நல்ல நடிகர், அதுல எல்லாம் மாட்டுக்கட்டே இருக்க முடியாது. அது பார்த்திபன் சமீபத்தில் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிறார், அதை பார்த்திபன் தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். பார்த்திபன் தொடர்பாக பல விஷயங்கள் பண்ணி நன்றி. நன்றி.